So hi guys, uh, 12 years of school life. In the 12 years முடிச்சக்கப்புறமும் still I feel lost in my college life. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஸ்கூல் லைஃப்பில் எல்லாரும் என்கிட்ட ஸ்டடி ஹார்ட்னு மட்டும்தான் சொன்னாங்க. பட் அந்த ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் என்ன வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதுங்கிறத என்கிட்ட யாருமே சொன்னதில்லை, நாட் ஈவன் மை பேரண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் சரண். நான் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஏதாவது ஸ்கூல் படிக்கிறவங்களோ இல்லைன்னா இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, குட் மார்க்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ரியல் லைஃப் சக்ஸஸ். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் குட் மார்க்ஸ் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. பர்சன் ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பர்சன் பின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ பர்சன் ஏ ஒரு டாப்பிக்கை கொடுத்ததும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து ஃபுல் எக்ஸாமும் எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி பி கொடுத்தோடனே அதை ஃபுல்லாக மக்கப் பண்ணி வாஸ் தேட் கூட மாற்றாமல் அப்படியே எழுதி அவரும் ஃபுல் மார்க் வாங்கிடுறாங்க. ஸோ அகாடமிக்கில் போத் ஆஃப் தெம் ஆர் கிரேட். ஸோ ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறவங்க தான். பட் ஸ்கில்ஸு லைக் காலேஜ் லைஃப் இல்லைனா ஜாப் லைஃப்னு வரப்போது பி பின்தங்கிடுவார். ஏ தான் எப்பவுமே டாப்பில் இருக்கும். பிகாஸ் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் நாலேஜ். ஸோ இந்த டைமில் இருக்குது நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் மோஸ்ட் ரெக்வயர்ட். ஸோ ஏ தான் எப்போவுமே டாப்பில் இருப்பார். பி சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஸ்கில்டு பர்சனாக இருங்க. செகண்ட் திங், நீங்கள் நினைக்கலாம் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நானே நினச்சிருக்கேன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைஃப் லாங்காக என் கூட வருவாங்கன்னு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஒன்லி த ரியல் ஒன்ஸ் மட்டும்தான் உங்கள் கூட ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஃப்ரீடம். இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா ஸ்கூலில் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃப்ரீடமை விட காலேஜில் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃப்ரீடம் தெர் இஸ் பிளென்டி ஆஃப் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் ஸ்கூலில் நீங்கள் சர்டைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட். பட் காலேஜ் அப்படி இல்லை. தெர் இஸ் நோ ரூல்ஸ், நோ பெல்ஸ், நோ ஹோம்ஒர்க் செக்கிங் எக்ஸெட்ரா. ஸோ இது வேணால் உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம். பட் இதெல்லாம் ஜஸ்ட் 3 days நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் 3 daysம் இந்த மாதிரி பெல்ஸை மதிக்காமல் கிளாஸ் பங்க் பண்ணுறது அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 days இருந்தால் போதும், ஐ டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் ஸ்டக். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டிசிப்ளின் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ டிசிப்ளின் உங்களுக்கு ஒரு சாய்ஸாக மாறுது. ஸோ தயவு செய்து டிசிப்ளினை மட்டும் தயவு செய்து இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோன்னா, இந்த 12 years ஆஃப் ஸ்கூல் லைஃப் நான் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. பட் தயவு செய்து இனி வர்ற டைமில் உங்களுக்கு என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கோ, என்னென்ன வருதோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அண்டு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில் செட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஸோ பிகாஸ் இந்த டைமில் எனக்கு ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி இந்த ரெண்டும் தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப லாங்காக இருக்காமல் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு பிக்கஸ்ட்டு பாசிட்டிவ் திங் இருக்குது. அது என்னன்னா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ யார் யார் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்களோ கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் மாதிரி சொல்லுங்கள். அண்ட் உங்களோட லைஃப் ப்ராப்ளம்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.